அனைத்து ஆடியோ டெக்னீஷியனுக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்த் போடு சரவணன். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, V10 பிக் ப்ரோ இந்த ஆல்ட்ரேஷன் தான் எப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடலாம். ஒரு யூடியூப் சேனலில் வந்து போட்டிருந்தாங்க, இதில் டால்பி வருமா டிடிஎஸ் வருமா அப்படின்ட்டு. நம்ம செய்கிற போர்டில் எந்த போர்ட்லேயுமே டிடிஎஸும் வராது, டால்பியும் வராது. இது வந்து ஒரு போர்டுனுடைய அட்மாஸ்பியருக்காக சும்மா ஒரு சிம்பிள், அது பார்க்குறதுக்கு ஒரு லுக்குக்காக நம்ம போடுறது. இந்த போர்டில் எந்த போர்ட்லேயும் டிடிஎஸும் வராது, டால்பியும் வராது. நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எதுனேச்சும் இப்போ இந்த ஃபீடெக்கில் வருதில்ல, அந்த மாதிரி ஒரு போர்டெல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு லெஃப்ட் ரைட்டு உடைய ஒரு ஆடியோ சிக்னலை வச்சு தான் நம்ம வந்து 6 சேனலாக நம்ம பிரிச்சுருக்கிறோம். அதனால் வராது. அதேமாரி நம்மளது வந்து இந்த டிஎஸ்பி போர்டும் டிஎஸ்பி சப்பும் கிராண்டு சப்பும் காப்பி பண்ணிட்டாங்க. காப்பி பண்ணி அதுக்கு நம்ம அட்டை பாக்ஸ் கூட போடுறதில்ல. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு டப்பாலாம் போட்டு அதில் டிடிஎஸ் வரும், டால்பி வரும்னு போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் ஒருத்தர் வந்து பதிவு போட்டிருந்தார். இந்த போர்டு வந்து 2 பேருக்குமே சொந்தம் இல்லை, இது வந்து எலக்ட்ரோ இண்டியா புக்கில் வந்தது, அந்த சர்க்கியூட்டை தான் எடுத்து போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, நானும் வந்து இந்த சர்க்கியூட்டை வந்து .பிசிபியில் இன்றைக்கி வரைக்கும் போட்டுட்டுருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர், அவர் சீனியராக கூட இருக்கலாம், ஆனால் ஒரு பதிவு போட்டிருந்தார். சரி, அவருக்கும் பதில் சொல்லுவோம், அந்த போர்டு போட்டவங்களும் ஒரு பதிலை சொல்லுவான், சொல்லிவிட்டு இந்த இதை பற்றி நம்ம போவோம். அந்த பதிவுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்னா, இப்போ வந்து அந்த எலக்ட்ரோ இண்டியா புக்கில் வந்த 2 ஸ்டேஜ், இப்போ ஒரு அந்த சப்பு போர்டு எடுத்துட்டிங்கன்னா 4 ஸ்டேஜ் இருக்கும். அதில் அந்த 2 ஸ்டேஜ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனாலும் நான் இன்றைக்கி வரைக்குமே நான் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, உங்களுக்கு அதை புரிகிற மாதிரியே விளக்கமாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதில் இருக்கிற இப்போ இந்த இதில் இருக்கிற இந்த 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 லைனாக பாருங்கள், இந்த பொருளெல்லாம் இந்த லைனாக வச்சுருக்கிறேன்லப்பா, இந்த பொருளெல்லாம் எனக்கு என்ன எலக்ட்ரோ இண்டியாவில் எனக்கு சொல்லி கொடுத்தா வச்சாங்க. அது நானாக இந்த பொருள் இங்கெங்கே இருக்குன்னு வச்சுருக்கிறேன். அது என்னோடய டிசைனுக்காக. இப்போ இந்த ஐசி இப்படி போட்டும் வைக்கலாம், இப்படி திருப்பி போட்டும் வைக்கலாம், கமுத்தி போட்டும் வைக்கலாம், எப்படி வேணாலும் வைக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி வச்சு அது ஒவ்வொருத்தரோட ஐடியாலஜி. அந்த மாதிரி செய்யும்போது அதே இதை சேம் டிட்டோவாக பண்ணும்போது தான் அது என்னோடய போர்டுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அது வந்து என்னென்னா, ஒரு சட்டையை தைக்கிறோம் அப்படின்னா, ஒரு டிசைனில் நம்ம தைக்கிறோன்னா, அது என்னோடய சட்டைன்னு தான் சொல்ல முடியும். டைலரை தைச்சி கொடுத்தானதுக்கோசரம் டைலர் சட்டைன்னு சொல்ல முடியுமா? இப்போ நான் என்ன அதில் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன், ஒரு பக்கம் பாக்கெட் இருக்குது, 2 பக்கம் பாக்கெட் வைக்க சொல்கிறேன், பாக்கெட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாக்கெட் வைக்கிறேன், காலரில் 2 பாக்கெட் வைக்கிறேன். பெருசாக நீ தான் தைச்சி கிழிச்சிட்டியா அப்படின்னா, டைலருக்கு நான் சொல்லி தான் நான் தைச்சிருப்பேன். அந்த மாதிரி அவங்க ஒரு சின்ன ஐடியா, அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். நான் ஏற்கனவே நிறையா பதிவில் சொல்லிக்கிறேன், எலக்ட்ரோ இண்டியா புக்கில் வந்து 1992 வந்த சர்க்கியூட்லேருந்து நான் எடுத்து தான் அந்த சரவுண்டு போட்டுட்டுருக்கிறேன்ட்டு. அதை பாருங்கள், ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறத இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரியே ஒரு விளக்கம் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு ஐசி நான் ஸ்டிமாட்டிக்காக போட்டால் நிறைய புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் என்ன சொல்கிறேன்றதே புரியாது. இப்படி இருக்குது இந்த ஐசி அப்படின்னா, இது வந்து -V வோல்ட்டுக்கு போயிடும். இந்த இதிலேருந்து ஒரு ரெசிஸ்டர் போட்டு இப்படி வந்துடும். இப்போ இதிலேருந்து ஒரு ரெசிஸ்டரும், இதிலேருந்து ஒரு ரெசிஸ்டர் போட்டு, இதுதான் இன்னு, லெஃப்ட்டு ரைட்டு இன்னு, இந்த இடத்துல அவுட்டாக எடுத்திங்கன்னா இது சரவுண்டு. இப்படி இந்த இடத்துல சரவுண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் மேட்ரு இதில் இருக்கிறது. இது வந்து இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று விட்டுட்டேன். இந்த இடத்துல வந்து ஒரு கிரவுண்டு. இதுதான் வந்து சரவுண்டுக்கு உண்டான விஷயமே. இதுதான், இவ்வளோ தான். இதில் இருக்கிற 4 ரெசிஸ்டன்ஸ் தான் சரவுண்டே. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேஜ் யூஸ் பண்ணுறோன்னு ஒரு விஷயம் இருக்குது, இதுக்கு பின்னாடி என்ன ஸ்டேஜ் யூஸ் பண்ணுறோன்னு இருக்குது. இப்போ இதில் ப்ரீசெட் ஆட் பண்ணுறோம், இப்போ 47க்கு டிஸ்க்கு ஆட் பண்ணுறோம், அவங்க 4.7 போட சொல்லியிருப்பாங்க. இப்போ இது பிளேஸ்மெண்ட்டு வைக்கிறோம்ல, அது வந்து எலக்ட்ரோ இண்டியாவில் சொல்லி கொடுத்தது கிடையாது, இது நம்மளோட ஐடியாலஜி. இப்போ யூடியில் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. யூடியில் வந்து 6 ஸ்டேஜ் யூஸ் பண்ணி ஸ்டீரியோ சரவுண்டுன்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஸ்டேஜ் யூஸ் பண்ணாமல் யாருமே சரவுண்டே போட முடியாது. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ரவி போர்டில் கூட ஒரு ப்ரோலாஜிக் போர்டில் கூட வந்திருக்கும் டிலே சரவுண்டுன்னு. இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணாமல் யாருமே சரவுண்டே போட முடியாது. இப்போ
மார்டின் மார்டின் கூட போர்டு போட்டிருந்தாரு. அவர் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆரோ 3Dன்னு போட்டிருந்தாரு. அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்ற ஒரு போர்டு போடுறவனுக்கு தான் தெரியும். இப்போ அது அவரோட போர்டு தான். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி எடுக்கிற மாதிரி ஒரு போர்டை செஞ்சால் அவரோட போர்டை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதனோட ஐடியாலஜி இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை வந்து எப்படி இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்டு இதில் பாருங்கள், இப்படி லைன் பண்ணி இப்படி வச்சுருக்கிறேன்ல, இந்த பிளேஸ்மெண்ட்டு என்னது தானே, என்னோட ஐடியா தானே. இப்போ இதை தான் என் போர்டுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். அவர் பழைய டெக்னீஷியனாக இருப்பார்னு நினைக்கிறேன். 1996 எலக்ட்ரோ இந்தியா புக்கில் வந்த சர்க்கியூட்டு, இது இவங்களுக்கும் சொந்தம் இல்லை அவங்களுக்கும் சொந்தம் இல்லைன்னு அதை காப்பி அடித்தவனுக்கு என்னையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாரு. இவர் ஒரு டெக்னீஷியனாக நான் எப்படி ஏற்றுக்கிறதுனே எனக்கு புரியல. என்ன காரணம் அப்படின்னா, அதாவது இவங்களோட ஐடியா என்ன அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா இவர் டாட் பிசிபியில் தான் இன்றைக்கி வரைக்கும் போட்டுட்டுருக்காராம். அப்போ இவரோட கஸ்டமர்கிட்ட என்ன சொல்லியிருப்பார், நான் வந்து ஓன் போர்டாக போடுறேன், நான் ஓனாக சர்க்கியூட் போட்டுட்டுருக்கிறேன், நான் ஓனாக டாட் பிசிபியில் போடுறேன். இப்படி தானே பல விதமாக என்னது அந்த ஓனுன்றது என்ன அர்த்தம்? அது ஒன்றுதான்னு கேட்குறேன். நீ அப்படி தானே கஸ்டமர்கிட்ட சொல்லியிருப்ப. உன்னுடைய இது என்ன தெரியுது இதிலேருந்து அப்படின்னா, நான் வந்து அந்த மாதிரி ஒருமையில் பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. காரணம் என்னென்னா, இது எலக்ட்ரோ இந்தியா இதில் வந்தது. இவங்க வந்து இதை வந்து லைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த லைன் பண்ணபடி இவங்க சேம் டிட்டோ பண்ண தப்புன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சல்யூட் அடிச்சிருப்பேன். ஆனால் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இது இவங்களோட சொத்தும் கிடையாது. அப்போ உனக்கும் அந்த சொத்து கிடையாதுல்ல. என்ன புரிதலோட பேசிகிட்டு இருக்கிறீங்க? நிறையா பேருக்கு என்ன தெரியுங்களா, ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இன்றைக்கி. இந்த டாட் பிசிபியில் போட்டு எல்லாரையும் சொல்லிங்க, தயவுசெய்து யாரையும் மனசை புண்படுப்படியாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இந்த டாட் பிசிபியில் போட்டு சொந்தமாக போர்டு போடுறோம் அந்த மாதிரி நானும் சொல்லி சுற்றிட்டு இருந்தவன் தான். புரியுதா? ஆனால் வந்து அந்த மாதிரி போர்டு போட்டு என்ன பண்ணுறது, போர்டு போட்டு சரி நம்ம இதை வந்து கஸ்டமர் எல்லாருக்குமே புரியணும், நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த 4 பேருக்கு தெரிய வைக்கணுன்ட்டு இப்போ கூட என்கிட்ட சொந்தமாக போர்டு போட்டு இங்கே சேலத்தில் எத்தனை பேர் பண்ணுறவங்க இருக்காங்க தெரியுங்களா? அவங்க கூட என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நிறையா விஷயம்லாம் சொல்லித்தராதீங்க சார் அப்படின்ட்டு. நம்ம சொல்லித்தர தான் நிறையா நம்மளுக்கே அறிவு வளரும். இப்போ நான் இதில் இருக்கிற ஒரு ஆல்ட்ரேஷன் சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆல்ட்ரு பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டோம், நம்ம கையில் எதுவுமே இல்லை, நிராகத பாணியாக நிற்கிறோம். இதுக்கப்புறம் என்ன புதுசாக செய்ய முடியும்னு அப்போ தான் என் மூளை யோசிக்கும். ஒருத்தருக்கு நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை 4 விஷயங்களை நம்ம சொல்லும்போது தான் நம்மளுக்கு அடுத்த விஷயம் என்ன பண்ணணுன்னே யோசிக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரீசெட் பிடி இந்த மாதிரி நான் போட்டேன். இந்த ப்ரீசெட் பிடி எலக்ட்ரோ இந்தியாவிலேருந்து எடுத்ததா சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் இருக்கிற சர்க்கியூட்டு கூட தான் ஒரு செக்ஷன் மட்டும் எலக்ட்ரோ இந்தியாவிலேருந்து எடுத்தது தான். எல்லாருமே இந்த சரவுண்டு இப்படி தான் யூஸ் பண்ணி ஆகணும். இதை தவிர எப்படியுமே யூஸ் பண்ணவே முடியாது. வேறு மாதிரி யூஸ் பண்ணி காட்டுங்க பார்க்கலாம். இந்த மாடலை வந்து சிங்கிள் சப்ளையாக இருந்தாலும் சரி, டுவெல் சப்ளையாக இருந்தாலும் சரி, இந்த கான்செப்டுக்குள்ளே தான் போய் ஆகணும். இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங் போகாமல் ஒரு சரவுண்டு கொண்டு வரவே முடியாது. அதுக்கோசரம் எலக்ட்ரோ இந்தியா கரண்ட் ஆயிருமா அது. இந்த ஐசியை வச்சு இப்போ இந்த பக்கம் ஒரு செக்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் செக்ஷன் என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், இதுக்கு முன்னாடி 2 ஐசி யூஸ் பண்ணி அதை தான் வந்து ஹெச்டி சரவுண்டுன்னு நம்ம போட்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன ஒரு புரிதல் இல்லாமல் காப்பி அடித்தவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் வந்து அந்த இடத்துல பெரிய ஆள் ஆயிடுறீங்க. நானும் அதாவது அப்படியே போகிற போக்கில் ஒரு இது அப்படியே சொல்லிட்டு போயிடுறது, நானும் தான் அந்த போர்டு. அதே மாதிரி தான் என்னை போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி கேட்டேன் அப்படி, ஆனால் என்ன நான் உங்கள் போர்டு மாதிரியே உதயா போர்டு இருக்குது, உதயா போர்டு மாதிரியே உங்கள் போர்டு இருக்குன்னு. உதயா போர்டே என்னோடய காப்பி தான். இதெல்லாம் நம்ம ஓப்பனாக சொல்லாம விட எல்லாருமே துளிர் விட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ஓப்பனாக பேரை சொல்லாமல் நம்ம பாட்டுக்கு இவங்க பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறேன்ல. உதயா போர்டில் வந்துட்டு இருக்கிற சரவுண்டு சப்பு ப்ளஸ் சரவுண்டு எல்லாமே என்னது தான். அந்த போர்டு என்னோடய காப்பி தான் அது. நான் 18 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சப்பு போர்டெலாம் போட்டேன். அதே சப்பை தான் டிஎஸ்பியாக போட்டேன். அதே சப்பை ஆல்ட்ரு பண்ணி தான் கிராண்டு சப்பாக போட்டேன். கிராண்டு சப்புலேருந்து மறுபடியும் இன்னொரு சப்பு தான் பூஸ்டர் சப்பு. இது எல்லாமே 2 ஸ்டேஜ் அங்கேருந்து எடுத்துருக்குறோம். நீங்கள் அந்த டிஎஸ்பி சப்பில் எத்தனை செக்ஷன் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன்னு தெரியுமா? எத்தனை முன்னாடி 547 557 2 டிரான்சிஸ்டர் கட் பண்ணிட்டேன். அது 7 வோல்ட் 8 வோல்ட்டில் தான் வேலை செய்யும். இன்றைக்கி நான் அந்த போர்டு 7 வோல்ட் 8 வோல்ட்லேயே வேலை செய்கிறேன். மல்டிமீட்டர் உங்கள்கிட்ட இருக்குதானே, நீங்கள் சீனியராக இருக்கவங்க தானே புக்கிலேருந்து நான் எடுத்துன்றீங்க. அது எத்தனை வோல்ட்டில் ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் போட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். 18 வோல்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும். +18 -18 வோல்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும். 24 வோல்ட் கொடுத்தா 18 வோல்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்.
இதெல்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி நெறைய பேர் காப்பி பண்ணும்போது எனக்கு என்ன ஒரு சில டைம்லலாம் கோவம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்முனு இந்த போர்ட எல்லாத்தையுமே வந்து பிடிஎஃப் ஃபைலா எல்லாத்தையும் வெளிய வுட்டு எல்லா செட்டு சேர்றவங்களையும் ஓனா போர்ட போட்டுக்கோங்க. அப்படின்னு சொல்லிடலாமான்னு ஒரு கோவம் வரும். அது எதனாலன்னா, அந்த கடைக்காரங்க சப்போர்ட் பண்றாங்க பாருங்க. இந்த போர்டு ஏற்கனவே இந்த கம்பெனில வந்துருச்சு. ஏங்க இங்க இப்ப யூடியா இருக்கட்டும், இப்ப மார்டினா இருக்கட்டும், ரவி போர்டா இருக்கட்டும், கிறிஸ்டல் போர்டா இருக்கட்டும், குமார் போர்டா இருக்கட்டும், மகாராஜா போர்டா இருக்கட்டும், இந்த மாரி லைனா சொல்லிக்கிட்டே போலாம். இத்தன போர்டுகாரங்களுமே கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த போர்ட சேம் டிட்டோவா பண்ணி கொண்டு வந்து ஒரு கடையில குடுக்கும்போது, கடைக்காரங்க வந்து சொல்ல வேண்டிய கடமை அங்க இருக்கா இல்லையா? இப்ப எல்லாத்தையும் போர்டு போட வச்சோம்னா என்ன ஆகும் நெலைம நெனச்சு பாருங்க. நான் ஒரு சில டைம்ல நம்ம போர்டு காப்பி அடிச்சவங்களது எல்லா போர்டையும் கடையில வாங்கி, இப்ப என்னோட போர்ட ஒருத்தர் காப்பி அடிக்கிறாங்கன்னா, அவங்களது ஏற்கனவே மத்த போர்டு ஓடிட்டு இருக்குதுல்ல, அந்த போர்டெல்லாம் வாங்கி நான் வச்சிருக்கிற சாஃப்ட்வேர்ல ஸ்கேன் பண்ணி, அத உள்ள அனுப்பி, அத காப்பி பண்ண சொன்னேன்னா, அப்படியே காப்பி பண்ணி சேம் டிட்டோவா வெளிய தள்ளிடும் எனக்கு பிடிஎஃப் ஃபைலா. அத அப்படியே நான் வந்து பிடிஎஃப் ஃபைலா எடுத்து, உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ நீங்க போட்டுக்கோங்க. நான் ஃப்ரீயா குடுக்குறேன்னு Googleல கொண்டு போய் நானு உள்ள வுட்டுட்டேன்னா, எத்தன பேர் அந்த போர்ட எடுத்து போடுறாங்க பார்க்குறீங்களா? இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெறையா பேருக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்லி தர்றீங்க? இதெல்லாம் சொல்லியே தராதீங்க. ஏங்க என்னோட போர்ட வாங்குறாங்க, அவங்களுக்கு நான் எப்படிங்க நான் சொல்லி தராம இருக்க முடியும்? நெனச்சு பாருங்க நீங்க. சொல்லி தரக்கூடாதுன்றது என்ன ஒரு விஷயம்? அந்த விஷயங்கள எதுக்கு சொல்றீங்க? சொல்லி தரக்கூடாதுன்னா, நம்ம சொல்ல ஒரு வாத்தியாரு சொல்லிக் குடுத்தா தாங்க அந்த ஸ்டூடண்ட் அடுத்த கட்டத்துக்கே போவான். நான் அதுக்காக வாத்தியார்ன்லாம் நான் சொல்லல. நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள இங்க நான் சொல்லணும். அப்பதான் என் மூளை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும். நான் அதுக்காக சொல்றேன். இங்க வரவங்களுக்கு என்னோட போர்ட வாங்கி போடுறாங்கல்ல, அவங்க அங்க சக்சஸ் ஆவணும்ல. அவங்க அங்க ஒரு ஒரு சம்பாரிச்சா தானே அடுத்து என் போர்ட வாங்கி போடணுன்ற எண்ணம் வரும். இப்ப அவங்கனால நான் சம்பாரிச்சுட்டு இருக்கிறேன்ல, என்னால அவங்க சம்பாரிக்கணும்ல. இப்ப நான் மட்டுமே போர்ட போர்ட போட்டு நான் மட்டுமே கம்முனு இருந்தா, அவங்க என்ன போர்டுக்கு மேட்ச் பண்றாங்க, அவங்க அங்க அங்க எவ்வளோ தடுமாற்றத்துக்கு ரொம்ப தடுமாற்றம் ஆயி, அது வந்து எந்த போர்டுக்கு எப்படி மேட்ச் பண்றதுன்னு தெரியாம, இந்த மாரி புரிதலுக்கு போயிடுறாங்க. இப்ப அதே மாரியே போர்டு வந்து நான் வந்து ஒரு காமனா ஒரு போர்டு நம்ம போடுறோம். எல்லா எல்லா போர்டு போடுறவங்களும் அப்படிதான் பண்ணுவாங்க. காமனா. இப்ப அந்த போர்ட வந்து நான் எந்த போர்டுக்கு நாங்க வந்து மேட்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதே தெரியாது. நாங்க எல்லா போர்டுக்கும் ஓரளவு பாடுற மாரி கரெக்ட் பண்ணி வச்சிருப்போம். இப்ப அந்த போர்ட எடுத்து கொண்டு போய் அவங்க என்ன போர்டுக்கு மேட்ச் பண்றாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த இடத்துல அவங்க ஜெயிக்கணும்ல. அது வந்து சொல்லக்கூடாது. அதெல்லாம் எதுக்கு சொல்லி தர்றீங்க? அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. என்கிட்ட பர்சனலா சொல்றவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. இந்த டாட் பிசிபில போடுறவங்க, அப்புறம் வந்து ஓரளவு வேலை தெரிஞ்சவங்க, நல்லா வேலை தெரிஞ்சவங்கலாம் என்ட்ட சொன்னதே கிடையாது. கரெக்ட்டுங்க சார் அப்படின்ட்டு. ஏன்னா நல்லா வேலை தெரிஞ்சவங்க, அடுத்து "ஓ! நீ இதெல்லாம் சொல்லிக் குடுத்துட்டியா? இதுக்கு மேல நான் ஒண்ணு செய்றேன் பார்றா" அப்படின்ட்டு, அத அவங்க மைண்ட்ல வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகருவாங்க. ஆனா, இந்த மாரி இவ்வளதான் மேட்ரு. இதுக்குள்ளார தான் மட்டும் தான் நம்ம குதிரை ஓட்டிட்டு இருக்கிறோம்னு நெனைக்கிறவங்க மட்டும் தான் சொல்லிக் குடுக்கக்கூடாதுன்னு நெனைப்பாங்க. இது வந்து எல்லாத்தையும் சொல்லலைங்க. ஒரு சிலர மட்டும் தான் சொல்றேன். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலர மட்டும் தான் இந்த இடத்துல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். காரணம் என்னன்னா, அந்த மாரி எனக்கு கோவம் வருது. அந்த பதிவு பாருங்க எப்படி அவரு வந்து ஒரு கமாண்ட் போட்டிருக்காருன்ட்டு. அதனால தான் நம்ம இவ்வளோ பேச வேண்டியதா இருக்கு. இந்த ஒரு செக்ஷன் தான் சரவுண்ட் செக்ஷனு. இதையே வந்து ஆரோ 3Dயா மார்ட்டின் மாத்திருக்காரு. இதையே வந்து ஸ்டீரியோ சரவுண்டா யூடில மாத்திருக்கிறாங்க. இந்த மாரி நெறையா பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதே இது சரவுண்டு வந்தா அந்த கோரஸ் வந்தா மட்டும் பாடுற மாரிலாம் ரவி போர்டு செஞ்சு வச்சிருக்காரு. இப்ப அதையே டிலேவாவும் அவரு செஞ்சு வச்சிருக்காரு. இப்ப இதுலயே வந்து ஸ்டீரியோ கொஞ்சம் ரைட், லெஃப்ட் மாறுற மாரி யூடிலயும் செஞ்சிருக்காங்க. இப்ப இதெல்லாம் வந்து அவங்க வந்து என்ன நான் ஒரு போர்டு போடுறேன் அப்படின்றதுக்கோசரம் அவங்க என்ன இது நம்ப நம்ப வேற மாரி செய்யணும்னு ஏன் அந்த ஐடியாலஜி வரல இந்த காப்பி அடிக்கிறவங்களுக்கு? அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதுக்காக தான் இத சொல்றேனே ஒழிய, நான் அவங்க என் போர்ட போட்டுட்டாங்க. இதனால எனக்கு லாஸ் ஆயிருச்சுன்னு நான் இங்க கத்திட்டு கிடக்கல. புரிதல் வேணும் ஃபர்ஸ்ட்டு. ஆனா, அதுக்கு வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டுறது, அது என்னவா பார்க்குறேன்னா, உங்களால அது முடியல அப்படின்றதுனால ஒரு ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடா தான், ஐயோ! நம்பலாம் இது நம்ம டாட் பிசிபில போட்டிருந்து இப்படி கெடுத்து விட்டானுங்களே! இந்த மாரி மார்க்கெட்ல இந்த போர்ட போட்டு கெடுத்து விட்டாங்களே அப்படின்றது தான் உங்க உங்க இடத்த நான் அப்படி தான் புரிஞ்சுக்குவேன் கண்டிப்பா. நீங்க என்ன வேணாலும் நெனச்சுக்கோங்க. அத பத்தி எனக்கு அவசியமே கிடையாது. ஆனா வந்து என்ன நெறையா பேச வைக்கிறாங்க. ஆனா நானும் நெறையா பேசக்கூடாதுன்னு நெறையா பதிவுல நானும் முயற்சி பண்றேன். கண்டிப்பா என்ன நெறையா பேச வைக்கிறாங்க. சரி உடுங்க இத பத்தி பேசுனோம்னா அது போய்க்கிட்டே இருக்கும்.
ஏன்னா அது நம்ம ஏன்னா பாருங்கள் உதயா போர்டில் அந்த போர்டை வந்து சப்பு ப்ளஸ் சரவுண்ட் ஆகட்டும், வெறும் சரவுண்டு போர்டு, சரவுண்டு சென்டர் போர்டு, அப்புறம் வந்து அந்த சப்பு போர்டு, இது எல்லாமே என்னோடய போர்டு தாங்க அவர் காப்பி அடித்தார். ஓப்பனாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன். அந்த போர்டை பார்த்துட்டு மற்றவங்களும் காப்பி அடித்தாங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே முதல் பிள்ளையார் சொல்லி போட்டது இவர் தான். புரியுதுங்களா? அதுதான், அதனால தான் நான் மாற்றிட்டேன். இப்போ கூட நான் மாற்றிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் நான் என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, டூ வீலரில் முன்னாடி சக்கரம் என்றைக்குமே பின்னாடி வந்துடாது. புரியுதா? நான் ஒன்று புதுசாக செஞ்சால் தான் நீ காப்பி அடிக்கவே முடியும். அதை தான் சொல்கிறேன். இப்போ இங்கே எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்காங்க புதுசாக செய்கிறதுக்கு? இப்போ எத்தனை பேர் நான் உங்களுக்கு சொன்னேன், மறுபடியும் கூட சொல்கிறேன். இங்கே புதுசாக செய்கிறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க. குமார் போர்டாக இருக்கட்டும், ரவி போர்டாக இருக்கட்டும், யூடியாக இருக்கட்டும், அனீஸாக இருக்கட்டும், எஸ்ஆடியாவாக இருக்கட்டும், மார்டினாக இருக்கட்டும், இத்தனை பேருமே புதுசாக செய்யக்கூடியவங்க. அந்த மாதிரி காப்பி அடிக்காமல் செய்யுங்க. காப்பி அடித்தா இந்த மாதிரி வந்து அப்பப்போ வந்து கழுவி ஊற்ற தான் செய்வேன். கண்டிப்பாக கழுவி ஊற்றுவேன். மறுபடியும் எதனாச்சும் ஒன்று பண்ணுங்கள். இதை விட நான் கேவலமாக கழுவி ஊற்றுறனாலே மட்டும் பாருங்கள். நண்பர்கள் என்னை தவறாக நினச்சிக்காதீங்க. இவ்வளோ நேரம் என்னோடய ஆதங்கத்தை பேசிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த போர்டு என்னன்றதை நம்ம பார்ப்போம். இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்காக இந்த ஆல்ட்ரேஷன்னா, இந்த 2 ரெசன்ஸு எடுத்து விட்றணும் இந்த இடத்துல பாருங்கள் 2K2ன்னு இருக்குது. இந்த 2 ரெசன்ஸ் எடுத்து விட்டு இந்த மெயின் லெஃப்ட் ரைட்லேயே இங்கே கொண்டு வந்து கொடுத்துடணும். இந்த இடத்துல இந்த பாருங்கள், இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இந்த 2 ரெசன்ஸ் பாருங்கள், நான் எடுத்து விட்ருக்குறேன். கழட்டி விட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து சால்ட்ரு அடித்து இந்த இதில் கொண்டு வந்து மெயின் லெஃப்ட் ரைட்லேயே அடித்து, ஏன்னா ஆல்ரெடி இங்கே மெயின் லெஃப்ட் ரைட் கொடுத்துருப்பீங்க, அதுலேயே அதை கொண்டு வந்து அடிக்கும்போது இந்த பேஸ் டிபிள் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து இந்த ஐசி இருக்குல்ல, இந்த 2 ஒயரை கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா பாருங்கள், இந்த பின் இருக்குல்ல, சரி இந்த பின் இருக்குல்ல, இந்த பின்லேயும் இந்த கடைசி இந்த பின் இருக்குல்ல, இந்த பின்லேயும் கொடுக்கணும். இந்த பின்லேயும் இந்த லாஸ்ட் இந்த பின்லேயும் நீங்கள் இங்கே கொண்டு வந்து நீங்கள் லைன் அடிச்சிங்கன்னா, இப்படி அடிச்சிங்கன்னா இது வந்து வேறு மாதிரியாக பாடம். இந்த இடத்துல கொடுக்கும்போது இது வேறு மாதிரியாக பாடம். இதே ரெசன்ஸ் இங்கேயே இந்த இடத்துலையே வந்து இருக்கும்போது அது வேறு மாதிரியாக பாடம். இது வந்து நீங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஆல்ட்ரு பண்ணாமலாம் ஒரு எஃபெக்ட் வந்து கொண்டு வரவே முடியாது. காரணம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரே நாளில் ஒரு செட்டை முடித்து பாடுது அப்படின்னு ஒப்பு கொடுக்குறவங்க ஒரு சில பேர் இருப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தனியாக தெரியணும் அப்படின்னு நினச்சி இங்கே பண்ணுறவங்க நிறையா பேர் இருப்பீங்க. ஆனால் அசால்ட்டாக இதை வந்து பாடுனுச்சுன்னா போதும்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்க ஒரு சில பேர் விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனால் வந்து இதை வந்து ரொம்ப லைக் பண்ணி மற்றவங்களோட நான் வந்து வேறு மாதிரி காட்டணுன்னு நினைக்கிறவங்க தான் இந்த ஃபீல்டில் நிறையா பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவே நான் போட்டிருக்கிறேன். அந்த 1-2 பேர் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து அசால்ட்டாக அந்த போர்டை மாட்டினேன் பாடுதுங்க பாருங்கள் எல்லாமே பாடுது அப்படின்ட்டு. ஏன் அவங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும். என்னென்னா அவங்க அங்கே ஒரு 700 நிற்கும், 600 நிற்கும். அவங்களுக்கு அவ்வளோதான் செய்ய முடியும். அவங்களையும் தவறெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அதே வந்து ஒரு 4 நாள் வேலை செய்வாங்க, 2000 3000 4000 நிற்கிற மாதிரிலாம் ஆம்புக்கு வேலை செய்வாங்க. அந்த மாதிரி வேலை செய்யும்போது இந்த மாதிரி நுணுக்கமான வேலைகளை செய்கிற வரைக்கும் நம்ம கஸ்டமர் நம்மளை விட்டு எங்கேயுமே வெளியவே போகவே மாட்டாங்க. இதுதான் நான் இன்றைக்கி வரைக்கும் நான் பண்ணிகிட்டு இருக்கிறது இதுதான். நான் இப்போவும் யோசிக்கிறது என்னென்னா, இப்போ அடுத்து ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எல்லாமே புதுசாக பண்ணுறாங்க. அப்படின்னும் போது நானும் அந்த இடத்துல புதுமையாக எதுனாச்சும் ஒரு விஷயத்தை நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த பதிவில் நான் இவ்வளோ விஷயம் பேசியிருக்கிறேன். யார் மனதையும் புண்படுத்தியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஆனால் வந்து பழைய டெக்னீஷியன்கள் நான் எல்லாத்தையும் சொல்லலைங்க. ஒரு சிலர் 2 பேரை மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். எல்லாரையுமே நான் சொல்லலை. என்னென்னா நம்மளுக்கு தெரிஞ்ச 4 விஷயத்தை சொன்னீங்கன்னா தான் நீங்கள் அடுத்து யோசிக்கவே தோணும். இப்போ ஒருத்தர்கிட்ட போயிட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்றோம் அப்படின்னா, நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் வச்சுக்கணுன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு விஷயங்கள் கூட வச்சுக்காமல் ஒரு விஷயத்த சொல்லிடுறோம். சொல்லிட்டா அப்புறம் நம்மளுக்கு என்னன்னு அப்போ தான் நம்ம மண்டை மூளையே யோசிக்கும். இதை தான் சொல்கிறேன். இப்போ கார்த்திக் கூட பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் இந்த போர்டு வந்து நான் வந்து 5.1 சுவிட்சிங் போர்டு நானே போட்டிருக்கிறேன்ட்டு. அந்த போர்டை நான் போய் அந்த போர்டை திருப்பி பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. காரணம் என்னன்னா, ஒரு டாட் பிசிபியில் இத்தனை சுத்த முடியுமான்ட்டு. அது அவரோட போர்டுன்னு தான் சொல்லுவார். இப்போ நான் போட்டிருக்கிறேன் சுவிட்சிங் போர்டு, யூடி போட்டிருக்கேன், அப்படியே சுவிட்சிங் போர்டு. இதே வந்து மேக்ஸின் போட்டிருக்காரு சுவிட்சிங் போர்டு.
எல்லாமே வேறு வேறு, ஒருத்தருக்கு சம்மந்தமே கிடையாது. எல்லாமே அவங்கவங்க டேலண்ட்டு அவங்கவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கவங்க ஒரு ஒரு புரிதலுன்னு யோசித்து அந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி வேலையை செய்யுங்க. இப்போ இத்தனை பேரை சொன்னேன்ல, எல்லாருக்குமே ஒரு தனித்துவம் இருக்கும். அந்த மாதிரி வேலை செய்யுங்க. தயவுசெய்து யார் ஒருத்தர் என்னோட போர்டுன்னே இல்லை, யார் போர்டையுமே யாருமே காப்பி பண்ணாதீங்க. காப்பி பண்ணுற மாதிரி தான் அந்த ஃபீல்டுக்கே வராதீங்க, தயவுசெய்து நான் சொல்கிறேன். உன்னால் சொந்தமாக சுயமாக யோசிக்க முடிஞ்சுன்னா நீ வா. சுயமாக யோசிக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னா தயவுசெய்து வராதீங்க. இத்துடன் இந்த பதிவை முடிச்சுக்கொள்கிறேன். யாரும் சங்கடப்படாதீங்க. ஒருத்தரை 2 பேரை பேசுனதுனால எல்லாருமே என் மேலே சங்கடப்படாதீங்க. நான் வந்து இந்த உண்மையை சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எல்லா போர்டு போடுறவங்களுமே கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அது நெட்லேருந்து கூட எடுத்துருக்கட்டும். ஆனால் அவங்களுக்கான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ரவி போர்டு இருக்காங்க, கிறிஸ்டல் இருக்கார். இப்போ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ குமார் அண்ணா இருக்கார், மகாராஜா இருக்காங்க. இவங்கெல்லாம் ஸ்கோப் வச்சு இதில் நான் இப்போ ரவி போர்டையும் சரி, கிறிஸ்டலையும் சரி ஸ்கோப் வச்சு அந்த இடத்துல வந்து அந்த போர்டை வந்து ஒரு ஆம்ப் போர்டை அவங்க எவ்வளோ மெனக்கெட்டு பண்ணுறாங்கன்னு அது நேரில் போய் பார்த்தா தான் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அந்த மாதிரி செய்கிறவங்க போர்டை ஈஸியாக ஒருத்தர் காப்பி அடிச்சுட்டு அதனோட வழி என்னன்றது அவங்களுக்கு தெரியாது. காப்பி அடிச்சிங்கல்ல, இப்போ அதுக்கு சப்போர்ட்டு பேசுகிறவங்களும் காப்பி அடித்தவங்களும் வாங்க, ஒரு போர்டு எப்படி ரெடி ஆகுது, அதனோட யோசனை என்ன, கூட உட்காந்து பாருங்கள். நீங்கள் சத்தியமாக காப்பி அடிக்கணும்னு நினைக்கவே மாட்டீங்க. அனைத்து ஆடியோ டெக்னீஷியனுக்கும் வணக்கம். நான் இன்னொரு பதிவில் உங்களுக்கு ஃப்ரீயாக பேசுகிறேன். கொஞ்சம் கோவமாகவும் கொஞ்சம் ஸ்பீடாகவும் பேசியிருப்பேன். தயவுசெய்து யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். அடுத்த பதிவில் இதே போர்டு இன்னும் வெவ்வேறு ஆல்ட்ரேஷன் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரியே புது போர்டு விரைவில் வரும். அனைத்து ஆடியோ டெக்னீஷியனுக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்த் போர்டு வரணும். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.